ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிந்து. இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் லெக் பீஸ் வாங்கி வச்சுருக்கேன். இதை வச்சு சூப்பராக ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான கடாயை வச்சுக்கலாம். இதில் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்சப்புறம் 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா தான் குழம்புல சேர்ந்த மாதிரி வரும். ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான் அந்த மிக்ஸி ஜார் வாஷ் பண்ண வாட்டரை ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சுன்னா கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆனப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தில் பாதி தக்காளி, 4 வெங்காயம்னா 2 தக்காளி போட்டால் போதும். வெங்காயமும் தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. பார்த்துட்டு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போது சிக்கனை போட்டுக்கலாம். நான் 1 கிலோ சிக்கனையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். நார்மல் பீசஸில் செய்கிறத விட லெக் பீஸில் செய்யும்போது சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே போன் பீசஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். சிக்கனை நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன் கிரேவி மசாலா ஒரு 3 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டில் அரைச்ச மசாலாவும் ஆட் பண்ணலாம், இல்லை கடையில் வாங்கியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெயிலே மசாலாவெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவெல்லாம் போட்டது சிம்மில் வச்சுருங்க. ஸ்டவ் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மசாலாலாம் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகி அந்த ஒரு கிளேசி ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு பாருங்கள். இப்போது நான் சைடில் தண்ணி சுட வச்சுருக்கேன். எனக்கு இன்றைக்கி குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வேணுன்றதுனால நான் சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கிரேவி வேண்டாம், கொஞ்சமாக இருந்தால் போதும்னா 1 டம்ளர் மட்டும் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுமே இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கடாயில் ஓட்டின மசாலாவெல்லாம் உள்ளே தள்ளிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், மசாலாவும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போது ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க. இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி பிரிய ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த கிரேவி இட்லி, தோசை, ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.